கண்ணாடி உடைந்ததால் ஏற்பட்ட தகராறு, அண்ணனுக்காக பழி தீர்க்கப்பட்ட தம்பி, நேரம் பார்த்து வெட்டி சாய்த்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் செய்துங்கநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் அருண் செல்வம். 29 வயதாக இவர் அதே பகுதியில் சிமெண்ட் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கு கார்த்திக் என்ற அண்ணன் உள்ளார். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன் கார்த்திக் தனது காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற போது இசக்கி முத்து என்பவரின் கார் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் கார்த்திக்கின் கார் கண்ணாடி உடைந்துள்ளது. அதற்கான நஷ்ட ஈட்டை கார்த்திக் கேட்டதால் சம்பவ இடத்திலேயே இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றி இருவருக்கும் இடையே விரோதமாக மாறி உள்ளது. கார் கண்ணாடி உடைந்த விவகாரத்தை கார்த்திக் தனது தம்பியான அருண் செல்வத்திடம் கூறியுள்ளார். கார் கண்ணாடி உடைந்ததற்கு நஷ்ட ஈடு கேட்டு வாங்க அருண் செல்வம் முடிவு செய்துள்ளார். இதன்படி அருண் செல்வம் இசக்கி முத்துவின் வீட்டிற்கு சென்று பணத்தை கேட்டபோது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இரவு கிருஷ்ணாபுரத்தில் உள்ள டாஸ்மாக் பாருக்கு அருண் செல்வம் தனது நண்பர்களுடன் சென்றுள்ளார். அப்போது அங்கு இசக்கி முத்து அவரது கூட்டாளிகளுடன் மது அருந்திக் கொண்டுள்ளார். அருண் செல்வத்தை பார்த்ததும் இசக்கி முத்துவுக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அவரிடம் சென்று மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இசக்கி முத்து அவரது நண்பர்களுடன் சேர்ந்து அருண் செல்வத்தை வெட்டி கொலை செய்ய முடிவெடுத்துள்ளனர். இதன்படி தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்ததும் அருண் செல்வனும் மற்றும் அவரது நண்பனும் பைக்கில் தப்பிச் சென்றுள்ளனர். ஆனால் இசக்கி முத்து அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி வந்துள்ளார். அவரிடமிருந்து தப்பிக்க பிரதான சாலையில் செய்துங்கநல்லூருக்கு செல்வதற்கு பதிலாக அருகிலுள்ள காவல் சோதனை சாவடிக்கு செல்லலாம் என அருண் செல்வம் எதிர்பாராத விதமாக தவறான பாதையில் பைக்கை ஓட்டியுள்ளார். எதிர் திசையில் வாகனங்கள் வந்ததால் அவரால் வேகமாக செல்ல முடியவில்லை. அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த இசக்கி முத்துவும் அவரது கூட்டாளியும் கிருஷ்ணாபுரம் பெட்ரோல் பல்க் அருகே அருண் செல்வத்தை முதுகிலும் மணிக்கட்டிலும் பலமாக வெட்டி உள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அருண் செல்வம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தடுக்க வந்த அவரது நண்பருக்கு தலையிலும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அருண் செல்வத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள இசக்கி முத்து மற்றும் அவருடன் வந்த நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இசக்கி முத்து மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கார் கண்ணாடி உடைந்ததற்கு நஷ்ட ஈடு கேட்ட தகராறில் இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தலைமறைவாக இருந்த இசக்கி முத்து மற்றும் அவரின் கூட்டாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.